பிரைஸ் தி லார்ட். இந்த நாளைக்கான கிருபை செய்த தேவாதி தேவனை நாம் முதலாவது ஸ்தோத்தரிக்கலாம். இந்த நாளை காண ஆசைப்பட்டு எத்தனையோ பேர் காண முடியவில்லை. இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஈவாக கொடுத்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாள் சிந்தனைக்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா 11வது அதிகாரம் 9வது வசனம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். இந்த வசனத்திலிருந்து நாம் ஒரு நிமிடம் ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். உலக பிரகாரமாக நாம் பார்க்கும்போது, ஒரு பிள்ளை ஒரு தகப்பனிடம் ஒரு பொருளுக்காக கேட்குமானால் அந்த தகப்பன் அப்போது வாங்கி கொடுக்காவிட்டாலும் ஒரு சில நாளுக்குள்ளாக வாங்கி கொடுப்பதை நம்மால் பார்க்க முடியும். அப்படியானால் நம்முடைய பரமபிதா நமக்காக வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும், ஒவ்வொரு அற்புதங்களுக்கும் நாம் அவரிடம் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டில் நாம் பார்ப்போமானால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்தை விட்டு புறப்படும் போது நம் யாத்ராகமத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் புறப்படும் போது வேதத்தில் சொல்லியிருக்கிறது, அவர்கள் எகிப்தியரிடத்திலே வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள் என்று. அப்பொழுது அவர்கள் கேட்டபோது அவர்கள் எப்படியாவது இவர்கள் இங்கிருந்து போனால் போதும் என்று நினைக்காமல் அவர்கள் கேட்டதையும் கூட கொடுத்ததாக நாம் வேதத்தில் பார்க்கிறோம். உலக பிரகாரமான மக்கள் இப்படி கொடுப்பார்களானால் பரமபிதா நமக்கும் கண்டிப்பாக தருவது அதிக நிச்சயமாய் இருக்கிறது. அடுத்ததாக பார்ப்போமானால், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். நம்முடைய கையிலிருந்து ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போய்விட்டால் நிச்சயமாக நாம் அதை தேடுவோம், அதை கண்டுபிடிப்போமானால் அவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருக்கும். வேதத்தில் கூட நாம் அப்படி பார்க்கும்போது, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்ப்போமானால், 100 ஆடுகளில் ஒரு ஆடு காணாமல் போன போது அந்த மேய்ப்பன் அதை தேடி கண்டுபிடித்ததை நாம் பார்க்கிறோம். 10 வெள்ளிக்காசில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போன போது அதையும் தேடி கண்டுபிடித்தார்கள். இளையகுமாரன் தொலைந்து காணாமல் போய் திரும்பி வந்தபோது இருந்த சந்தோஷம் அதை போன்ற சந்தோஷம். அப்படியானால் நம்மிடத்தில் இருந்து எது காணாமல் போயிற்று என்று நாம் பார்க்க வேண்டும். நாம் காணாமல் போனதை கண்டிப்பாக நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். பரலோக ராஜ்யம், குறிப்பாக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் உண்மையாக தேடுவோமானால் கண்டிப்பாக நம்மளால் அந்த பரலோக ராஜ்யத்தை கண்டடைய முடியும். அந்த பரலோகம் தருகிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவாக நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும். இப்படியாக இந்த நாளில் நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டிய ஒவ்வொரு காரியங்களையும் கேட்போம். தேட வேண்டிய பரலோக ராஜ்யத்தையும் தேவனையும் நாம் தேடுவோம். இந்த வசனங்களின் மூலம் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.